லைவ்ல நான் அப்படியே ஒரு நிமிஷம் லாக் பண்ணிட்டு வந்துடுறேன் டோரை, இல்லைன்னா பசங்க வந்துடுவாங்க. ஓகே ஓகே. லைவ்ல என்னையும் டேக் பண்றீங்களா? நான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டேக் பண்ணோம், அதுல நீங்களும் வந்துருங்க. ஓகே. இதுல வந்து Facebook நாட் ரிசீவ்டு வீடியோ சிக்னல்னு வருது. மறுபடியும் எனக்கு சிக்னல் நல்லா ஃபுல்லாவே இருக்கு. Facebook selected, receiving signal. Okay, choose share timeline. Next, preparing live streaming preview. Okay, Facebook live. Say something about the live. Anybody can save life. Yeah. Anyone can save life. Anybody. Anyone இல்ல, anybody. Anybody. anyone னா நீங்க யாரைய கூப்பிடுற மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே ஓகே, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. லைவ் சேவிங். Go live. Yes, setting up your meeting on Facebook Live. Okay, சிறப்பு. It is getting launched in live video நினைக்கிறேன். Okay. Yes. Okay, nice. மோகன், good evening. வணக்கம். வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, சனிக்கிழமை. விநாயகர் சதுர்த்திலாம் மிக சிறப்பா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்னோட ஆடியோ உங்களுக்கு வந்து கிளியரா கேக்குதா மோகன்? கிளியரா கேக்குது. என்னோட கேக்குதா? எஸ் எஸ் எஸ், கிளியர். ஸோ ஆடியோ எல்லாமே நல்லா சிறப்பாகவே இருக்கு. மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பொது சப்ஜெக்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை நம்ம வந்து யூடியூப்ல வந்து லைவ் போட்டிருக்கோம், ஃபேஸ்புக்ல போட்டிருக்கோம். அவங்க எல்லாருக்கும் இதை நம்ம சொல்லிடலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அருண்குமார் பாரதி, சேஃப்டி கேட்டலிஸ்ட் அசோசியேஷன். ஸோ அதன் சார்பாக
வாரம் சந்திப்போம் ஒரு சேஃப்டி எக்ஸ்பர்ட். அதாவது நம்ம என்ன பண்றோம்னா வாரம் ஒரு பாதுகாப்பில் மிகச்சிறந்த நிபுணர்களை நம்ம சந்திச்சு அவங்களோட நம்ம வந்து உரையாடுறோம். ஸோ அந்த சந்திப்புல இந்த வாரத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி எக்ஸ்பர்ட்டை நம்ம சந்திக்க போறோம். இது வந்து எனக்கு அவர் ரொம்ப அறிமுகமான நபர் தான். எத்தனை நாளா அப்படின்றத விட எத்தனை வருடமா அப்படின்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் கேன் யூஸ் டு சேவ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா ஸோ அவர்களுடைய ஒரு முக்கியமான கோட் அது. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நானும் சேஃப்டி ட்ரைனிங் பல இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக. ஸோ அதே போல் அந்த ஒரு துறையில ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வாழ்க்கையில இந்த லைஃப் சேவிங் அதுல வந்து ஒரு முக்கியமான பாதுகாப்பை இந்தியா முழுவதும் கொடுத்து கொண்டிருக்கிற நபர் திரு மோகனரங்கன் அவர்கள். நாங்க 2 பேரும் ஒரே ஆர்கனைசேஷன்ல இருந்தாலும் வந்து அந்த இலக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த பேஷன் அப்படின்றதுல அவர் முக்கியமா இப்போ வந்து ஹார்ட் சேவிங் இதுல நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம நிறைய கஸ்டமர் நம்ம நிறைய இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு சேஃப்டியை பத்தி பகிர்ந்துக்கிறப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக்ல வந்து பல விதமான பாசிட்டிவ்னஸ் எனக்கு ரியலா பயனுள்ளதா இருந்தது. ஒரு சில கஸ்டமர் இந்த கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனரை நம்ம இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அறிமுகப்படுத்துவது அப்படின்றது தான் இந்த மீட் சிபிஏ சேஃப்டி எக்ஸ்பர்ட் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ இதுல அவருடைய பயணம் என்ன, அவர் ஒரு சில மிஷன்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அதோட இலக்குல எந்த அளவுக்கு இப்போ வந்து போயிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு திசை நோக்கி போறாங்க அப்படின்றதுலாம் கேட்டீங்கன்னா இந்த ஒரு சின்ன அறிமுகமான எனக்கு தெரியல, கொஞ்சம் பெருசாவே அறிமுகப்படுத்தின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவரிடமிருந்து நாம் கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் மோகனரங்கன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொல்லிட்டுனாலும் எனக்கு தெரியல, ஏதாவது விட்டு இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப சொல்லலாம். இல்ல நிறையவே சொல்லிட்டீங்க. உண்மையிலே ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நாங்க கேட்கிறப்போ, அதுவும் இல்லாம தமிழ்நாடோட அந்த எல்லைகளை கடந்து அகில இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதனால நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஒரு இலக்கை நோக்கி நீங்க இதயத்தை இயக்குவதே எங்கள் இலக்கு கேட்கிறப்பே ரொம்ப ஒரு அருமையா இருந்தது அந்த ஒரு விஷன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு பெரிய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் டார்கெட்டே வச்சுட்டு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹார்ட் சேவிங், லைஃப் சேவிங், ஸோ அது என்ன நீங்க விளக்கம்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேரே ரொம்ப கேட்சியா இருந்தது, இதயத்தை இயக்குவதே எங்கள் இலக்கு. ரொம்ப அருமை. ஸோ அதை பற்றியும் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லணும். இது வந்து ஒரு உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு நேரங்கள்லயும் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது நமக்காகவே இது நடந்ததா அப்படின்னு தோணும். ஓகே. ஸோ இதுல வந்து என்னுடைய நண்பர், அது வந்து ஒரு லேடி, அவங்க வந்து என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மொட்டை மாடி, அவங்க வீட்டு மாடியில வந்து ரெண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து சடனா ஒரு நாள் வந்து பயங்கரமான ஒரு இதய வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ல அவங்க வந்து கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. பேசிட்டே இருக்காங்க, அந்த டைம்ல கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க அப்படி எப்படி சொன்னாங்களோ அது அப்படின்னு அவங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த நேரத்துல வந்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல ஒரு நாள் வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்காங்க, சிபிஆர் அப்படின்றத. ஸோ அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஒரு சமயோஜித புத்தி டகா அப்படின்னு மைண்ட்ல வந்தது. அதை யூஸ் பண்ணி அந்த உயிரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த உயிரை காப்பாற்றிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து என்னோட நண்பரும் போது என்கிட்ட பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, நீங்க கூட இந்த மாதிரி ஏதாவது பண்றீங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது சம்பாதிக்கிறத செலவு பண்றோம், சேர்த்து கூட வைக்கிறது இல்லை, ஏதோ பண்றது இல்லையே, சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆர்கனைசேஷன்ல ஒரு கருவி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல்ல இருக்கு, பட் இந்தியாவில் அது பிரபலமா தெரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலியமா வருது. ஒரு 2-3 மாதம் கழிச்சு என்னுடைய நிறுவனத்திலேயே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தற்செயலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இந்த ஒரு கருவி இந்த மாதிரி நின்ன போகக்கூடிய ஒரு இதயத்தை நம்ம வந்து ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னே, ஓகே நம்ம ஏன் இதை கொஞ்சம் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவியை கையில தூக்கிட்டு போய் நம்ம ட்ரைனிங் கொடுத்த உடனே அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த
ஒரு ரீச், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ அப்ப சாதாரணமா என்னால கூட காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நிறைய நேரங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷன். அதுல இருந்து தான் எல்லாமே டிராவல் ஆச்சு. அந்த ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து பயந்துதான் செய்யாம விட்டுறோம். ஆனா கண்டிப்பா செய்யணும்னு மனசு இருக்கு. ஸோ அந்த பயத்தையும் போகணும். அதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலையா இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த பயத்தை வின் பண்றதுக்கான எல்லா வேலையும் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா ஒரு அருமையான ஒரு முயற்சி. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நிறைய கோர்ட்ல நம்ம படிக்கிறப்போ when your passion become your profession, அதை விட ஒரு பெரிய லக்கியஸ்ட் ஒரு இதுவே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அந்த பேஷனும் நம்ம ப்ரொஃபஷனும் ஒரே ஒரு பாயிண்ட்ல அப்படியே அலைன் ஆகி போச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம பர்சனல் லைஃப் என்ஜாய் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு கிக் ஸ்டார்ட் அப்படின்றதுல உங்களுக்கு அந்த இலக்கோட இணைந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இது எனக்கும் நிறைய அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றப்ப என்னன்னா, மக்களுடைய அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப அபரிமிதமா இருக்கு. இன்னும் நீங்க சொல்ற மாதிரி வந்து குழப்பம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. பயம் அப்படின்றத விட அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், என்ன பண்றது, நம்ம பண்ணா பிரச்சனை வருமா, இல்ல இதை நம்மளால சரியா பண்ணிட முடியுமா, நிறைய குழப்பம் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அந்த குழப்பம் ஏன் இருக்கு அப்படின்னா அதற்கான ஒரு தெளிவான புரிதல் இல்லை. புரிதலே சிறந்த அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்வளவுதான் நம்ம விழிப்புணர்வு, இப்ப கொரோனா காலத்துல மாஸ்க பத்தி நம்ம பேசியிருக்கோம், சானிடைசர், எவ்வளவு விஷயம் அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க, எவ்வளவு தன்னார்வலர்கள். ஆனா கூட பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா யாருமே இப்ப கியூ ஃபாலோ பண்றது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு சீரியஸ்னஸ் குறைஞ்சிருச்சு. அது மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இப்போ சமீபத்துல நம்ம பெரிய நிறுவனத்துல நான் ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன், சேஃப்டியை பத்தி, ஜென்ரல் சேஃப்டி தான் அது. அதுல இந்த ஹார்ட்டை பத்தி பேசினப்போ ஒரு அம்மா வந்திருந்தாங்க, லேடி. ஆக்சுவலா அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றாங்க. அவங்க ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் அந்த ஜாப் எப்படி வந்ததுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எக்ஸ்பயர்டு டியூரிங் ஒர்க், வேலை செய்யறப்ப இறந்துட்டாரு. அந்த ஹார்ட்டை பத்தி பேசுறப்போ அவங்க எனக்கு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதை எப்படி நம்ம பராமரிக்கிறது, நம்ம உணர்வுகளுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்ன அந்த சப்ஜெக்டை விட்டு அப்படி போக விடாம அவங்க நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க ஏமா இது மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த கார்டியாக் அரெஸ்ட்ல இறந்துருக்காங்க. ஸோ அதனால அந்த வேலை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஹார்ட்டை பத்தி பேசின உடனே அவங்க பர்சனலா அவங்க அதிகமா கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு அவங்க கதையெல்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன இதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, அவங்களோட மனைவிக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எதனால அவர் இறந்தாரு ரொம்ப சயின்டிபிக்கா சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க மைண்ட்ல என்னன்னா, ஹார்ட் அட்டாக்னே திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது வந்து, என்னதான் நம்ம விழிப்புணர்வு இருந்தா கூட எல்லா மனிதனுக்கும் ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாக் அரெஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த வேறுபாடு அப்படின்றதே தெரியல அப்படின்னு எனக்கு அது புரிஞ்சுது. ஸோ அதை பத்தி நீங்க கொஞ்சம் எளிமையா நீங்க இப்ப சொல்லலாம். இன்னொன்னு, பார்ட்டிசிபென்ட்ஸ் புரிய வைக்கிறீங்க. ஏன்னா இதே மாதிரியான ஒரு அனுபவத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் பர்சன் அவரே என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு கருவி சொன்னீங்க அந்த டிஃபிப்ரிலேட்டர். ஸோ அதை பத்தி பேச்சு வரப்போ அவரை எடுத்துட்டு எல்லாருக்கும் சொல்றாரு, இதை நீங்க ஹார்ட் அட்டாக் வந்தா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது அவங்க தவறு இல்லை. ஸோ அதுக்காக தான் நீங்க இந்த இலக்கு, அந்த மிஷன் எடுத்திருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஸோ இதை எப்படி நீங்க இந்த வேறுபடுத்தி சொல்லுவீங்க, கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியும்? ஓகே, இது நல்ல ஒரு கேள்வி. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. மேபி நீங்க ஒரு ஓகே, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றது நீங்க கேட்டீங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு மீன் தொட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மீன் தொட்டியில வந்து நிறைய மீன்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து தினம் நிறைய கழிவுகளை செலுத்திட்டே இருக்கும். இதுதான் உடம்பு. அந்த டேங்க் தான் வந்து உடம்பு. அதுல இருக்க தண்ணி தான் ரத்தம். அதுல இருக்கக்கூடிய மீனுடைய கழிவுகள் தான் உடம்புல மனுஷனுடைய கழிவுகள்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ரத்தத்துல வந்து சைக்கிள் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது அழுக்கு ஜாஸ்தி சேரக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு மோட்டர் போடுறோம், அப்புறம் ஒரு ஃபில்டர் போடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இந்த மோட்டர் வந்து ரத்தம் இழுத்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த ஃபில்டர்ல டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அழுகு சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு நேரம் 10 ஹோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹோஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா, இதையும் ஸ்டில் இயங்கிட்டு தான் இருக்கு, அது ஒன்றும் துடிச்சிட்டு தான் இருக்கு. அந்த சர்க்குலேஷன்ல வரக்கூடிய அந்த அவுட்புட் ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் வருது அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு பிளாக் இருக்குன்னு போது 900 ml 900 ml தான் வருது. ஸோ அப்போ ஒரு இது பிளாக் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஹார்ட் அட்டாக். ஸோ இதே இயங்கிட்டு தான் இருக்கு, நிக்கல. ஸோ அவங்க ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க இதை. அடுத்த கட்டமா கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சர்க்குலேஷனே நடக்காது. அங்க அடைப்பு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அடைப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கரண்ட் இல்லை இப்போ. ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டா, இதுக்கு பேர் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு
ஃபெயிலியர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நம்ம இசிஜின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா ஹார்ட் அட்டாக் அப்படின்றது இதயம்ல இசிஜி இருக்கு, ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. பட் மேபி 10 குழாயில ஒரு குழாய் வந்து பிளாக் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய சிவியர் பெயின் இருக்கும். அதனால வந்து பட் அவங்க அலையில தான் இருப்பாங்க. அவங்களே கூட நிறைய நேரங்கள்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, நிறைய ஹிஸ்டரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுதான் சிம்பிளா சொல்லணும்னா, பிளாக்கேஜ் இருந்தா ஹார்ட் அட்டாக், இசிஜி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கார்டியாக் அரெஸ்ட். ஆனா இப்போ அதிகமா பார்த்தா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எல்லாருமே பொதுவா வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்க எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே அடைப்பு. ஏன்னா அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து நேரம் கொஞ்சம் இருக்கும், கார்டியாக் அரெஸ்டுக்கு நேரம் இருக்கிறது இல்லை. இந்த பொதுவான ஹார்ட் அட்டாக் அப்படின்றது கொஞ்சம் மைண்ட்ல இருந்து மாறணும். அது என்னன்றது அப்படின்னு அவங்க வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கான ஒரு புரிதல் அவங்களுக்கு உண்டாகும். ஆமா. ஸோ இப்போ ஒருவேளை நீங்க ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காருன்றத பாக்குறீங்கன்னு சொன்னா, இதய துடிப்பு இருக்கிறவருக்கு வந்து மூச்சு இருக்கும், பேச்சு இருக்கலாம், பேச்சு இல்லாம இருக்கலாம், ஆனா மூச்சு கண்டிப்பா இருக்கும், இதய துடிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனா இதுக்கு வந்து அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இதுக்கு பேர் சொல்றது SCA, சடன் கார்டியக் அரெஸ்ட். அவரு எந்த விதமான முன்ன இன்ஃபர்மேஷன் இல்லாமையும் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா அது ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்ல உடனே அவங்க கொலாப்ஸ் கீழே வந்துருவாங்க. ஸோ அதுதான் அதிகபட்சமான ஒரு டைம். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்களுக்கு சுவாசம் இருக்கா, இதய துடிப்பு இருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இதுக்கு பேர் கார்டியக் அரெஸ்ட், அதாவது இசிஜி ஃபெயிலியர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செயற்கையா அந்த இசிஜியை நம்ம கொடுக்க முடியுமான்னு பார்த்தா, இசிஜி எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாது. பட் அந்த இதயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சோ அதுக்கான வேலையை நம்ம செய்ய முடியும். ஸோ இதை வந்து நம்ம செயற்கையா செய்ய முடியுமான்னு கேட்டா செய்ய முடியும். அதுக்கான தைரியத்தையும் என்னால பண்ண முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல கட்டாயம் அதிகப்படுத்துவோம். நிச்சயமா அதுதான் வந்து அவங்களுக்கு அடுத்த ஒரு செயலை எடுக்கிறதுக்கு அதை வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும். எஸ், என்னால பண்ண முடியும், எனக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கு அப்படின்ற விஷயம். இப்போ நீங்க இந்த ஒரு இலக்கை வச்சு நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல 2 விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க, ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு. இப்போ இந்த சிபிஆர் அதெல்லாம் கொடுத்து அவங்களை காப்பாத்துறது ஒரு விதமான, அது வந்து என்ன சொல்றது, ஏதாவது நடந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் யாராவது சடன் கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பண்றது சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரிசஸ்சிடேஷன். பட் வருமுன் காப்பும் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே தேவை. ஈவன் நம்ம பண தேவையிலையும் சரி, உணவுகள் இதுலயும் சரி, வருமுன் காப்பு ப்ரோஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சடன் கார்டியாக் அரெஸ்ட் வராம தடுப்பதற்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. பணத்தை தேடி ஓடுறோம், இல்ல வாழ்க்கையை தேடி ஓடுறோம், ஒரு சில பேர் உறவுகளை தேடி ஓடுறாங்க. நான் நிறைய ஆர்டிகல்ல படிக்கிறப்ப சடன் கார்டியாக் அரெஸ்டுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுதான் அப்படின்னு சொல்லப்படும். அப்ப ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா யோகா போங்க, மெடிடேஷன் போங்க. அதையும் நம்ம போனோம். ஓகே, அதுல என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க, அதை பத்தி நீங்க வந்து நினைக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை எதுக்கு நீங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விதமான அறிவுரைகள் சொல்லப்படுது. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இதுல இருந்து தவிர்க்கிறதுக்கு நான் சொன்னது ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, மன அழுத்தம். சடன் கார்டியாக் அரெஸ்ட் இல்ல இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன நம்ம வழிகள்லாம் கடைபிடிக்கணும், அது முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே முடிவு பண்ணணும். எல்லா ப்ரொஃபஷனுக்கும் சேர்த்து இப்போ ஒரு சில பேர் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ரொம்ப மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இருப்பாங்க. அவங்களை கஸ்டமரும் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆஃபீஸ்லயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் அது வாழ்வின் ஒரு பகுதி தானே. ஸோ அதற்காக வந்து வாழ்க்கையை நம்ம இழக்கக்கூடாது. அப்போ இந்த சடன் கார்டியாக் அரெஸ்டை தடுப்பது எப்படி, அதற்கு என்னென்ன வழிகள் நம்ம செய்யணும்? இதுக்கு நேரடியான பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல இதுக்குன்னு சொல்ல முடியும். அப்படிதான் நேரடியா என்னால தடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறிடுச்சு. ஸோ நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிடுறது, அதாவது உடல் தேவை தூக்கம் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. டயர்டா இருக்குன்னா கூட முழிச்சிருந்து நிறைய நேரங்கள்ல டிவி பாக்குறது, அப்புறம் இல்ல எனக்கு ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்குது, ஈவன் இந்த பெட்ரூம். ஸோ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்க. அதாவது உடலுக்கு எந்த விதமான மூமெண்ட்டும் கிடையாது. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால அழகா ஒரு சோஃபால அவங்க உட்காராங்க, காலையில எவ்ரிதிங் கம்ஸ் டு தெம். லைக் அவங்க அம்மா சாப்பாடு, காஃபி, பிரேக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அவங்க வந்து நேரத்துக்கு அவங்களுடைய உடல் கழிவை கூட அவங்க வெளியில அனுப்புறது இல்லை நேரத்துக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசிவ் வெயிட், அவங்க நடக்கவே இல்லை, செடென்டரி லைஃப் ஸ்டைல் சொல்றாங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஆனால் அவங்களால எழுந்து எந்த வேலையும் வேகமா செய்ய முடியாது. ஒரு சில பேர் ரொம்ப பருமனா இருப்பாங்க, ஆனா அவங்க ஈஸியா ஒரு சில வேலையை செஞ்சுருவாங்க. அந்த எனர்ஜி லெவல்
டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவங்க அதை ஏன் அப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அவங்க நேரத்துக்கு தூங்கி இருப்பாங்க, நேரத்துக்கு அந்த பசிக்குதா அந்த நேரத்துல சாப்பிட்டுருப்பாங்க, அவங்க உடல் கல்விகளை வெளியே தெளிப்பாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து கடைபிடிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ல எல்லாமே மாறி போச்சு. இன்ஃபேக்ட் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராம பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னா சடன் கார்டியக் அரெஸ்ட்ன்றதுக்கான பர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். 1% இல்ல 2% இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே உள்ளதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய நேரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் பழைய இதே தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நீங்க 9 மணிக்கு அங்க போனீங்கன்னா கூட அவங்க ஒரு சில வீட்டுல தான் டிவி ஓடிட்டு இருக்குமே தவிர மற்ற வீட்டுல எல்லாம் அவங்களுடைய விளக்கெல்லாம் அணைச்சிட்டு அவங்க வேலைக்கு அவங்க போயிடுவாங்க, தூங்கிடுவாங்க. காலையில 4:30 மணிக்கு எழுந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவே வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கிறதுனாலவே அவங்களுடைய உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இதுதான் முதல் காரணம், லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை. நம்ம ஸ்டைலா லைஃப் மாத்தி சோ அடிப்படையான லைஃபை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாக்குறோம் நியூஸ்ல, ஒரு சில பெரிய நிறுவனத்துல லட்சங்களில் கோடிகளில் சம்பளம் வாங்கும் ஒரு சில சிஇஓ பொசிஷன். சமீபத்துல ஒரு மிகப்பெரிய கார்பரேட்ல பார்த்தோம், இந்த கொரோனா டயத்துல அவரோட சடன் டிஸ்மிஸ் எல்லாம் ஏஜ் பார்த்தா 43, 47. அப்புறம் இந்த வருஷம் என்னன்னா எல்லாரும் பேப்பர்ல அந்த கோயில் சபரிமலை போற அந்த ஒரு பக்தர்கள்ல கிட்டத்தட்ட 25 பேருன்னு நினைக்கிறேன். ஸோ 25 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ரொம்ப ஒரு வேதனை தருது. ஆனா விழிப்புணர்வு தான், நீங்க சொன்ன மாதிரி இதனால வரும் அப்படின்னு நம்ம எதையுமே உறுதிட்டு சொல்ல முடியல. ஆனா ஒரு விழிப்புணர்வு தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதுல எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் என்ன புரியுது அப்படின்னா, ஈவன் நிறைய ஒரு மருத்துவர்கள் ஹீலர்கள் சொல்றது எல்லாமே உடம்பு சொல்றது கேளுங்க, அதுதான் எல்லாமே சொல்றாங்க. உங்களுக்கு 1000 கனவுகள் இருக்கலாம், பட் கனவு காண்பதற்கு உங்கள் உடல் தானே வேணும் இல்லையா? அந்த பாடி கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ் நிறைய பேர் இக்னோர் பண்றதாலதான் இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு உண்மையும் கூட. உணவு சரியான நேரம் தூங்குறது இல்ல, உணர்வுகள். ஏன்னா எல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சோகமா இருக்கும், இந்த உணர்வுகளுக்கும் உடலுக்கும் நிறைய லிங்க் இருக்கு. சோ அது எது வந்து மிதமிஞ்சி போனாலும் பிரச்சனை தான். குறையினும் மிகையினும் நோய் செய்யும் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்க சொல்றத எளிமையா பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கை முறை மாற்றத்துல ஒண்ணு அந்த உடல், நீங்க சொன்ன செடன்டரி லைஃப் ஸ்டைல், எதுவுமே பண்ணாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத கண்டிப்பா மாத்தலாம். அதுக்குள்ள ஜிம்முக்கெல்லாம் போய் வெயிட் லிஃப்ட் எல்லாம் அவங்களும் அவசியம் இல்லை. காலையில ஒரு வாக்கிங் கூட கொஞ்சம் ரன்னிங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஒரு அடிப்படை தேவை. ஸோ உடல் இயக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்தது ஃபுட்டு. ஸோ என்ன ஃபுட்டு சாப்பிட்றாங்க, பசிச்சு சாப்பிட்றாங்களா? இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா எல்லாரும் சொல்றாங்க பசிச்சு எடுத்தப்ப சாப்பிடணும், அப்புறம் தேவையான நேரத்துல நம்ம தண்ணி குடிக்கணும், நீங்க டயத்துக்கு சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு தியரியா புரியுது. ஆனா உண்மையான வாழ்க்கையில போறப்போ அதை ஃபாலோ பண்ண பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஆனா வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கடந்த 1.5 வருஷமா தான் ஒரு கம்பல்சன் பேசிஸ்ல இதை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை நிச்சயமா இதை எல்லாருமே பண்ண வைப்போம். அடுத்தது உணர்வு ரீதியா அதிகமான மன அழுத்தம் இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்திலேயே முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தான். என்னதான் அன்பான குடும்பம் எல்லாம் இருந்தா கூட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் இதுல இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா வாழ்க்கை முறையில உடற்பயிற்சி, உணவு முறை, உணர்வுகள், இதை 3ஐயும் சரியான முறையில வச்சுட்டா நிச்சயமா தவிர்க்க முடியும் அப்படின்ற விஷயம் புரியுது. இதைதான் நம்ம அதிகமா வந்து மக்களுக்கு பரவ செய்யணும். நல்ல விஷயம். இப்போ நம்ம அதை எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றது? சப்போஸ் யாராவது நடந்துட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம வந்து காப்பாத்துறது? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? சரியான பயிற்சி எடுத்துட்டு பண்ணணும்ன்றது புரியுது, பட் இருந்தாலும் எப்படி அந்த சினாரியோவை புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு சில வியூஸ் சொன்னீங்க. ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒருவேளை நீங்க ஒரு பார்க்ல இருந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சிருக்கலாம். ட்ரெயின்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு எப்போ ஸ்டார்ட் ஆகும் தான் தெரியல. ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துட்டு இருக்கீங்க, சடனா ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாரு. ஸோ அந்த நேரத்துல என்ன செய்யணும் நிறைய பேருக்கு தெரியாது. நான் போய் அவங்கள டச் பண்ணலாமா கூடாதான்னு ஒரு பயம் வேற இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது டயக்னோஸ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அவங்களை செக் பண்ணணும். அவங்க கீழே விழுந்ததுக்கான காரணம் ஒண்ணு இருக்கும், அவங்க ஏன் விழுந்தாங்கன்றத நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா டயக்னோஸ். ஃபர்ஸ்ட் அவன் என்ன காரணத்துக்காக கீழே விழுந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அவங்களுடைய மூச்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பல்ஸ், இதெல்லாம் ரெண்டாவது நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டயக்னோஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஆபத்துனால கூட கீழே விழுந்திருக்கலாம்.
அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு அவர் ஓடுறாரு, கீழே ஒரு கேபிள் இருக்கு, அது தடுக்கி கீழே விழுந்துருக்கலாம். ஸோ அப்போ நம்ம அதை செக் பண்ணணும். நானும் பின்னாடி ஓடிட்டேன்னா நானும் கீழே வேணும். ஸோ கீழே ஒரு வேலை ஒரு யாரோ ஒரு வழிபோக்கன் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு போட்டிருக்கலாம், குப்பை தொட்டியில இருக்கக்கூடிய கழிவுகள் கீழே வந்து வழிக்கு விழுந்திருக்கலாம். ஸோ அதை நான் செக் பண்ணணும். ஸோ அப்போ நான் சேஃபா இருக்கேனா அப்படின்றத பார்த்த பிறகு நம்ம அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண போகணும். ஸோ அப்ரோச் பண்ண பிறகு ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது அவருடைய பிரீதிங் சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் பண்ணதா அப்படின்னு ஒரு 10 செகண்ட் நீங்க இந்த இடத்துல கை வச்சீங்கன்னா அவருடைய காத்து சுவாச காத்து வந்து சூடா வெளியில வரும். ஸோ 10 செகண்ட்ல ஓகே சூடா வருது, ஓகே வருது, அப்ப அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். உடனே அந்த காத்து வரலன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சா பல்ஸையும் செக் பண்றோம் 10 செகண்ட். இன்ஃபேக்ட் இப்ப பல்ஸ் கூட நீங்க செக் பண்ண வேணாம், சுவாசம் மட்டும் இருக்கான்னு பார்த்தா போதும்னு சொல்றாங்க. நீங்க பல்ஸை மட்டும் இன்னொரு 10 செகண்ட் பார்க்கணும். ஸோ 10 செகண்ட் சுவாசத்துக்காகவும், ஏன்னா நீங்க ஒரு பயத்தோட செய்ய போறீங்க, ரெண்டுத்தையும் செக் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. சுவாசம் ஒரு 10 செகண்ட், அதுக்கப்புறம் துடிப்பு இதே துடிப்பு வந்து ஒரு 10 செகண்ட் பார்த்தா இது ரெண்டுமே ஒர்க் ஆகல அப்படின்னா இது பேர் வந்து சடன் கார்டியக் அரெஸ்ட். எந்த விதமான முன் இன்ஃபர்மேஷனும் இல்லாம அறிகுறி எதுவுமே இல்லாம கொலாப்ஸ் ஆகி வருவதனால இது பேர் சடன் கார்டியக் அரெஸ்ட். ஓகே, ஸோ இதை நம்ம செஞ்ச உடனே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஆம்புலன்ஸ்க்கோ இல்ல ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ்க்கோ கட்டாயம் கால் பண்ணணும். ஸோ இந்த செஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அதாவது அந்த இடம் சேஃபா இருக்கா, இந்த இடத்துல நான் ஒழுங்கா இருக்க முடியுமா, டேஞ்சர் எதனா இருக்கா அப்படின்ற வார்த்தை வேணா சரியான வார்த்தையா இருக்கலாம். டேஞ்சர் ஏதாவது இருக்கா, இதனால எனக்கு எதனா டேஞ்சர் ஆயிடுவான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது அவருக்கு சுவாசம் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் இதய துடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் மூணாவது இமீடியட்டா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸை நம்ம கால் பண்ணணும். அவங்க வர வரைக்கும் 108 கால் பண்ணலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் டீமை கூப்பிடலாம். பக்கத்துல அருகில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் கூட எடுத்துக்கலாம். நீங்க யாரையாவது கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீன் வாயில் நம்ம நாலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா சிபிஆர் கொடுக்க ஆரம்பிக்கணும். கட்டாயம் இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு, சுவாசம் இல்லை, இதய துடிப்பு இல்லை, சிபிஆர் கண்டிப்பா கொடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஸோ சிபிஆர் அப்படின்னு என்னன்னா கார்டியோ பல்மனரி ரிசாசிட்டேஷன். ஸோ வழக்கமா வந்து எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கீழே விழுந்திருக்காரு, நான் அவருக்கு வந்து வாய் வச்சு வாய் ஊதுற முடியுமா, சினிமாலாம் நிறைய பாக்குறோம், வாய் வச்சு வாய் ஊதுறாங்க உடனே வந்து உயிர் வந்துருதுன்றதுனால நம்மளும் செய்வோம், ட்ரையல் பண்ணி பார்ப்போம், ஏன் தப்பு இல்லை அப்படின்னு நல்ல எண்ணம் தான். ஆனா அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் ஹெசிடேஷனும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில நேரங்கள்ல இப்போ அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க வாய் வச்சு வாய் ஊதவே வேண்டாம். மேபி இது சின்ஸ் இது லைவ்ல இருக்கு, நிறைய பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்றதுனால நான் சொல்றேன். இதுக்கு முன்னால வரைக்கும் நீங்க வாய் வச்சு வாய் ஊதுங்கன்னு சொன்ன அதே அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ன சொல்லுது, ஒருவேளை உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்க, இல்ல எனக்கு அவர் யாரும் தெரியல ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொன்னா நீங்க இதயத்தை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணா போதும். ஸோ இதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, நான் வேகமா சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த சடன் கார்டியக் அரெஸ்டுக்கு சிபிஆர் பண்ணணும். சிபிஆர்ல வந்து இப்போ 2 முறை ஃபாலோ பண்றோம். ஒரு முறை வாய் வச்சு வாய் ஊதி அப்புறம் இதயத்தை கம்ப்ரஸ் பண்றது. இரண்டாவது முறை எனக்கு அவர் ஸ்ட்ரேஞ்சர், அவர் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள், அவர் வாயில மேபி பார்க்கறதுக்கு எதனா போட்டிருக்கலாம், இல்ல அவர் ஏதோ ஒரு வாயில மின்னு இருந்திருக்கலாம், இல்ல கீழே விழுந்ததுனால அவர் வாயில நிறைய எச்சில் உருவாயிருக்கலாம். அது நமக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணலாம். ஆனா என்ன உயிரை காப்பாற்றணுன்ற மனசு மட்டும் சொல்லுது அந்த நேரத்துல நீங்க வெறும் இதயத்தை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணா போதும். ஸோ இதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. தட் மீன்ஸ் எவ்வளோ வாட்டி நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒண்ணு முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வாய் வச்சு வாய் ஊதும் போது மூக்கை மூடி நல்ல நம்மளுடைய கழுத்தை பின்பக்கம் புஷ் பண்ண பிறகு, ஆமா இந்த மாதிரி புஷ் பண்ண பிறகு அப்பதான் இங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும், நாக்கு உள்ள போய் விழுந்திருந்தா அது கிளியர் ஆகும். அப்போ வாய் வச்சு வாய் ஊதணும், 2 தடவை ஊதணும், சும்மா ஃபூ ஃபூ அப்படின்னு ஊதக்கூடாது. ஒரு 3-5 நொடி ஒரு நீண்ட ஒரு ப்ளோ இருக்கும் அப்படின்ற ப்ளோ இருக்கணும். ஸோ முதல்ல ஒரு வாட்டி, ரெண்டாவது ஒரு வாட்டி ஊதணும். இமீடியட்டா நீங்க வந்து ஹார்ட் கம்ப்ரெஷன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இதய கம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 30 தடவை கொடுக்கணும். திருப்பி உடனே மூக்க மூடணும், திருப்பி கழுத்து நிமித்தணும், வாய் வச்சு வாய் 2 தடவை ஊதணும், திருப்பி 30 தடவை கம்ப்ரெஷன் பண்ணணும். இது மாதிரி ஒரு 5 சைக்கிள் கண்டினியூஸா வித்தவுட் எனி பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா செக் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியுது அவருக்கு இதயம் துடிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஆம்புலன்ஸோ இல்லை எமர்ஜென்சி சர்வீஸோ வர வரைக்கும் தொடர்ந்து இந்த சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஸ்டெப் நம்பர் 1. ஒருவேளை எனக்கு அந்த மனுஷன் யாரும் தெரியல, வாய் வச்சு வாய் ஊதுறதுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொன்னா நான் வந்து இதயத்தை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணா போதும். அது எத்தனை தடவைன்னு கேட்டா 60 செகண்டுக்கு 100 தடவை கம்ப்ரஸ் பண்ணணும், தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் இந்த பயம் அப்படின்றது எங்க வருதுன்னு கேட்டா நான் இதயத்தை அழுத்துறேனே எவ்வளவு அழுத்த முடியும் அப்படின்னு கேட்டா நீங்க 5 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 இன்ச் வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ணலாம்,
எந்த விதமான பாதிப்பும் வராது. இங்க இருக்கக்கூடிய போன் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளான போனுன்றதுனால அது உள்ள போயிட்டு வெளியில வருமே தவிர உங்களுக்கு உடையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை அது உடைஞ்சா கூட ஒரு உயிரோட வர்றது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ நீங்க தொடர்ந்து 30 தடவை வாய் வச்சு வாய் 2 தடவை, திருப்பி 30 தடவை வாய் வச்சு வாய் 2 தடவை. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களால அவங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இதுதான் சரியான முறை. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லியிருக்கு. 2வது முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, எனக்கு அவர் யாருன்னு தெரியல, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா, அப்ப வெறும் இதயத்தை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணுங்க 60 வினாடிக்கு 100 தடவை. நிறைய மறுபடியும் ஏன் சொல்றேன்னா, இது ஆழமா மனசுல பதியணுன்றதுக்காக. இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் தான். இன்னொன்னு அந்த அது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அந்த வாயோட வாய வச்சு ஊத தேவை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்டேட் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நம்ம வந்து பரப்ப வேண்டியது. ஏன்னா இங்க நம்ம இடத்துலலாம் அந்த என்ன சொல்றது சங்கடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்கும். பிளஸ் அது மாதிரி இடத்துல நமக்கு ஒரு மாதிரி ஓப்பனா சொல்றது ஒண்ணுல ஒரு அருவறுப்பு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அதை விட்டு விலகி போயிடுவாங்க. ஸோ இப்போ 100 தடவை ஒரு நிமிஷத்துக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணா அந்த ஹார்ட் மறுபடியும் ரீஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது எல்லாருமே பண்ணலாம். அந்த பயிற்சி எடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இப்போ எனக்கு அதை அழுத்துறதுக்கு எனக்கு ஒரு கான்பிடென்ட் இல்லை, அந்த அளவுக்கு நான் பயிற்சி எடுக்கல அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா, இப்போ திடீர்னு பாக்குறப்ப ஒருத்தர் தலை குப்புற விழுந்துடுறாரு, அந்த ஃபேஸ் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட் விழுந்துடுறாருன்னா அவரை நம்ம பொசிஷன் மாத்தி வச்சு அந்த ஹெட் சொன்னீங்க இல்லையா, வைக்கிறதுல ஏதாவது பலன் தருமா? அப்படி அந்த அப்ரைட்டா இருக்கிறவரை நம்ம உள்டாவா அவரை பயன் தருமா? பயன் தராது. அவருக்கு முதல்ல சுவாசம் இருக்கா, அதுக்கப்புறம் இதய துடிப்பு இருக்கா நம்ம பார்க்கணும். இதுல இதய துடிப்போ சுவாசமோ இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பயன் தரும். ஒருவேளை நீங்க வந்து ஓகே ஒரு ஒரு சினாரியோ இந்த மாதிரி சொல்லுவோம், ஒருத்தருக்கு வந்து இதய துடிப்பு உங்களுக்கு இல்ல ஆனா சுவாசம் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அதுவும் நின்றுடும். ரெண்டுமே ஒருங்கிணைஞ்சுதான் ரன் ஆகுது. ஸோ ஒருவேளை ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவுனர்ச்சிகள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாசமும் இதய துடிப்பும் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த சுவாசத்துக்கான ஈஸியா இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க அவங்க கம்ஃபர்டபுள் ரெஸ்கியூ பொசிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல நீங்க அவங்கள நம்ம ஊரு பாஷையில சொன்னோம்னு கேட்டா ஒரு கல் வச்சு படுக்க வைக்கிறது. அப்படி படுக்க வச்சுட்டோம்னு சொன்னா அவங்க வாயில இருக்கக்கூடிய நாக்கு வெளியில வந்துடும், கிராவிட்டினால உள்ள இருக்கக்கூடிய எச்சையெல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிடும். ஸோ சுவாச குழாய் உணவு குழாயோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கிளியரா சுவாசத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அவர் உயிர் காப்பாற்றப்படலாம். இதுல நிறைய பல செய்திகள் பல விஷயங்கள் இருக்கு. இது என்ன இது மாதிரி ஒரு லைவ நம்ம எதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு நாலேஜை வந்து பகிர்ந்து, ஏன்னா இப்போ நிறைய இடத்துல இருக்கக்கூடிய தகவல்களை அது ஒரு புத்தகத்தில் படிக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவோ அந்த செய்தியாகவோ இல்லை எங்கேயோ ஏதோ கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, என்னுடைய பார்வையில வந்து ஒரு நாள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு பாதுகாப்பு பயிற்சியா பார்த்துட்டு அதை நம்ம கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது விஷயம். நம்ம அடுத்த வரும் வாரங்களில் இதையே வந்து உங்களுடைய இலக்கை இன்னும் நம்ம எளிமையா அடைகிறதுக்கு வாரம் ஒரு சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். கார்டியாக் அரெஸ்ட்னா என்ன, ஹார்ட் அட்டாக்னா என்ன, இசிஜியை பத்தி நம்ம நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நம்ம பல விஷயங்களை நம்ம செயல்படுத்தலாம். ஸோ இன்னைக்கு இந்த லைவ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம், எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா, சடன் கார்டியாக் அரெஸ்டை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியும். அதற்கு நம்மளுடைய உடல் உழைப்பு, உணவு முறை, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் விதம், அப்புறம் ஒரு சில சிபிஆர், அந்த கார்டியோ பல்மனரி ரிசாசியேஷன் அப்படின்ற அந்த ஒரு பயிற்சி நமக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் சிறப்பா பல உயிர்களை நம்ம காப்பாற்றலாம். அது முக்கியமான விஷயம். அந்த வாயோட வாயை வச்சு ஊதுறது அப்படின்றது தேவையில்லைன்னு சொல்லல, அவசியம் இல்லை. உங்களால முடியல அப்படின்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. அடுத்தது 3வது, எந்த ஒரு இதான டயக்னோஸ் பண்ணாம நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது. அப்போ மூச்சு ஹார்ட் பீட் அவருக்கு இருக்கு அப்படின்னா குப்பிர கவிழ்ந்து கூட போற நம்ம அப்படியே நம்ம திரும்ப மல்லாந்து படுக்கிற அளவுல வச்சிட்டோம், இல்ல அந்த ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி பொசிஷன்ல வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே அவருடைய உயிரை காப்பாற்றுறது மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படின்றது. இது மாதிரியான ஒரு வேலைகளை, இந்த நாலேஜை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வேலைகளை நம்ம கண்டிப்பா தொடர்ந்து செய்யலாம். அடுத்த வாரம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நிச்சயமா பண்ணலாம். சேஃப்டி கேட்டலிஸ்ட் அசோசியேஷன் குரூப் அப்படின்றது எதுக்கு ஃபார்ம் பண்ணிருக்கோம்னா, இது லீகலா ஒரு ப்ரொஃபஷனல் அப்படி சேரணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. யாரெல்லாம் சேஃப்டியை பத்தி பேசுறாங்களோ அவர்களை இந்த குழுவுல நம்ம நிச்சயமா அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை உலகர செய்யறதுதான் இதனுடைய ஒரு நோக்கம். மற்றபடி ஏன்னா இப்போ ஒரு இயக்கம் அப்படின்னாலே அதுக்கு பல நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. இத ஒரே இலக்கு என்னன்னா, யாரெல்லாம் ஒரு பேஷனோட ஒரு உணர்வு ரீதியாக இணைந்து, ஏன்னா வெளியில தெரியறது இல்லை, தன்னால மட்டும் செயல்படும் நபர்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிய வைக்கிறது தான்.
நிச்சயமா எல்லாரும் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இதையே ஒரு சீரியஸ் மாதிரி தொடர் மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணலாம். நன்றி மகோரணங்கன். ஸோ உங்களுடைய இலக்கை அடைவதற்கு வேற என்ன உங்களுடைய திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஒரு இயக்கம் சார்பாக உங்களுக்கு அதற்கான சப்போர்ட்டுகள் நிச்சயமா செய்யலாம். இதை பாக்குறவங்களும் கண்டிப்பா அதற்கான ஒத்துழைப்பு நிச்சயமா கொடுப்பாங்க. இதயத்தை இயங்க வைக்கும் உங்கள் இலக்கின் அடுத்த இலக்கு என்ன? அடுத்த இலக்கு அப்படின்றது வந்து இந்த இலக்கை ஒழுங்கா செய்யணும்ன்றதுதான் இப்ப முதல் இலக்கு. இன்ஃபேக்ட் சண்டேஸ்லயும் அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, பார்க்ல, இன்ஃபேக்ட் நான் வந்து அம்பத்தூர்ல இருக்கேன், நாம வந்து ஒரு சில பார்க்ல கூட இந்த ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேரை ரீச் ஆகணும், இதுதான் முக்கிய இலக்கு, இதுதான் அடுத்த இலக்கும் கூட. பப்ளிக் அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம எஜுகேஷன் அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக ஒரு மாற்றம் அங்கதானே உருவாகக்கூடியது. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா மாற்றம் அங்கிருந்து உருவாகும். ஸோ இருக்கிற நேரத்துல, எப்ப கிடைக்கிற நேரத்துல நம்ம பொதுமக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கலாம். நன்றி. உங்கள் இலக்குகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் மறுமுறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.